பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு வேத வசனத்தை கவனித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை கவனிப்போம். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்கள், நம்முடைய மன விருப்பம் என்ன என்று இயேசு தெரிஞ்சு வச்சுக்கிறார். உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறோம். மன விருப்பம், ஒவ்வொருக்கும் ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை நம்மளுக்குள்ளே இருக்குங்க. யாருக்கும் விருப்பம் இல்லாமல் வாஞ்சை இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு தேவையோடு இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உமது மன விருப்பத்தின்படி உன் மனசில் என்னென்ன விருப்பப்பட்டுக்கிறீ அந்த விருப்பத்தை இந்த நாளிலே நிறைவேற்ற போகிறேன்னு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எப்போது நிறைவேற்றுவார் என்று நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம். உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகள், எத்தனை ஆலோசனை பண்ணியிருக்கான், மகனை குறித்து, மகளை குறித்து, அநேக காரியத்தை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இங்கே எதற்காக அந்த வார்த்தை சொல்கிறார்? ஆலோசனை குறித்து, உன் மன விருப்பத்தை கொடுத்து எல்லாம் அறிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. ஆசீர்வாதம் தான் வரப்போகுது நம்ம குடும்பத்தில். எப்படி வரும்னு சொன்னால், அவர் பூலோகத்தில் வந்து அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். கற்பனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறார். நாம் ஒருவரும் என்ன பண்ண, அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய மன விருப்பத்தை நம்ம நிறைவேற்ற இல்லைங்க. ஒருவரும் நிறைவேற்றலை. அதுக்கு தான் நமக்கு தாமதம். அதுக்கு தாங்க தாமதம். நான் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றும்பா, என் விருப்பத்தை வாஞ்சி, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் சொன்னேன், என் வயலில் நடந்தவெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொன்னார். அதை நம்ம யாருன்னா விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறோங்களா? நம்ம மன விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து அவர் வழியில் நடக்கும்போது அப்போ தான் சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி நான் தந்தருளி உங்களுடைய ஆலோசனை நான் நிறைவேற்றுவேன்றாருங்க. நம்ம வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் ஒரு ஆலோசனை இருக்கும், யாருக்கெல்லாம் ஒரு கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவார். அவர் விருப்பத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறீங்களோ, யாரெல்லாம் இப்போ இந்த நாட்டில் ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ, நிச்சயமாக உங்கள் ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார். உன் மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளின்னு சொல்லிட்டாருங்க. நம்ம இயேசு வழியில் அவர் நடந்தது கற்றுக் கொடுத்ததை அவர் சொல்லிவிட்டு மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதே போல் நம்ம தாழ்த்தி அவருக்காக நம்ம இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் மன விருப்பமும் உன்னுடைய வாஞ்சையும் எல்லாத்தையும் நிறைவேற்றி உன் மன விருப்பம்படி தந்தருளி உன் ஆலோசனை, அநேக காரியத்தை குறித்து ஆலோசனை, அதையெல்லாம் நிறைவேற்ற இந்த நாளில் வந்துட்டாருங்க. இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பில் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உன் சமுதிர தகப்பனே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. நீ சொல்லிடுறப்பா, உன் மன விருப்பத்தின்படி தந்துருளின்னு சொல்லிட்டப்பா. அப்பா, எங்களுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்குதுப்பா. ஆனால் நான் இவ்வளோ நாள் மறந்து விட்டோம். உன் விருப்பத்தை நிறைவேற்றாவது போயிட்டோம் ஆண்டவரே. இந்த நாளில் உன்னை நிறைவேற்ற நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உன் பாதப்படியில் வந்திருக்கிறோம் ஐயா. எல்லாம் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.